ஏனுங்க கண்மணிகளோ, என்ன பண்ணுறீங்க கண்மணிகளா? இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம இந்த சூரிய வம்சம் படத்தில் அந்த பிச்சைக்காரன் கேரக்டர் வந்து மணிவண்ணன் சாரை பார்த்து, மகாபிரபு நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. மகாபிரபு நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் தோணுது. என்னென்னு புரியலையா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடியோவில் பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்கள், காற்றாலை விண்டுமில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இப்போ நம்ம ஊர் வெள்ளக்கோவிலுக்கு மிக மிக அருகில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து வெள்ளக்கோவில் எந்த மூலையிலேருந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே தெரியுது, எல்லா பக்கமே காற்றாலை அதாவது விண்டுமில் வந்து தெரியுது. ஸோ ரொம்ப பக்கமாக வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இந்த காற்றாலையினால நன்மைகள் இருக்கலாம், அதாவது தீமைகளும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அல்லவா. பயன்கள் அப்படின்னா இது ஒரு புதுப்பிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே தீமைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1 2 அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருந்ததுன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது. திரும்புகிற மூலையிலலாம் காற்றாலைங்கிற இந்த விண்டுமில் இருக்குதுங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கணுமில்ல, அட்லீஸ்ட் தெரிஞ்சால் வச்சுக்கணுமில்ல. ஓகே கண்மணிகளா, மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நான் போயிட்டு